ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹோட்டல் ஸ்டைலில் ருசியாக செய்யக்கூடிய சுவையான உருளைக்கிழங்கு பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பொரியலுக்கு தேவையான உருளைக்கிழங்கு எடுத்து தோல் சீவிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. வாஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ரெண்டாக கட் பண்ணி குக்கரில் சேர்த்துட்டு தண்ணியும் சேர்த்து கூடவே அரை ஸ்பூன் உப்பும் சேர்த்துட்டு 3 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. பொரியல் தாளிப்பு கொடுத்துடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் எடுத்து வச்சுட்டு 1.5 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் அரை ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் சோம்பும் சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலையும் 2 பெரிய வெங்காயமும் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கூடவே சிறு துண்டு பட்டையும் 3 கிராம்பும் சேர்த்துக்கங்க. வெங்காயம் பொரியலுக்கு கோல்டன் ப்ரௌனாக வதங்க தேவையில்லை. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கு இப்படி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. வெங்காயம் நம்மளுக்கு இப்போ பாதி அளவு வதங்கி வந்துருச்சு. இதில் பெரிய சைஸ் தக்காளி ஒன்று கட் பண்ணி சேர்த்துக்கங்க. கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போய் நல்லா தக்காளி மசிஞ்சு வர்ற மாதிரி வெந்துருச்சான்னு பார்த்துக்கங்க. அந்த ஸ்டேஜில் 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கங்க. கூடவே 3/4 ஸ்பூன் அளவு தனி மிளகாத்தூள், 3/4 ஸ்பூன் அளவு கரம் மசாலாத்தூள் சேர்த்துக்கோங்க. மசாலாலாம் சேர்த்ததுக்கப்புறம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கோங்க. 2 நிமிஷம் வதக்கினதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் கரண்டியிலே நீங்கள் இந்த மாதிரி மசிச்சு வச்சுக்கோங்க. 2 நிமிஷம் வதக்கினதுக்கப்புறம் ஒரு பிஞ்ச் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி இலைகளை சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹோட்டல் ஸ்டைல் சுவையான உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.